ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புறவங்க ஓடி போவார்கள். அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாய் ஓடி வந்தா 7 வழியா ஓடி போவாங்க. அப்ப எந்த நிலையில ஓடுவாங்க பாருங்க. துரத்த ஓடுனா 7 வழி எந்த இடத்துல வழி இருக்குன்னு கூட தெரியாம தான் ஓடுவாங்க. ஒரு உதாரணமாக இந்த வேத வசனம் பாருங்க, 7 வழியா ஓடி போவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாருங்க, 7 வழி அந்த இடத்துல இருக்கோ இல்லையோ, இடம் கிடைச்சா போதும்னு ஓடி இருப்பாங்க. காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ஓடும் போது எப்படிங்க ஓடுவோம்? அப்படிதான் உங்களுக்கு விரோதமா வரவங்க 7 வழியா சிதறடிச்சு போவாங்கன்னு சொல்லி இங்க வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்புறாங்களா? உங்க பிசினஸ்ல, உங்களோட வாழ்க்கையில, உங்க பிரச்சனையா உங்களுக்கு விரோதமா நீங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி எழும்புறாங்க பாத்தீங்களா? அவங்க ஓடி போக போறாங்க. அவங்க இந்த இடத்தை விட்டு ஓடி போக போறாங்க. ஏன்னா கடவுள் பாருங்க, கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு அவர் என்னைக்குமே ஆதரவா தான் இருப்பாரு. கடவுள் படைச்சு கடவுளுடைய பிள்ளைங்க அவங்க என்னைக்கு கடவுளுக்கு பயந்து வாழ்றாங்களோ, கடவுள் தான் என் வாழ்க்கை, கடவுள் தான் என்னுடைய உலகம், கடவுளுக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா பல பிரச்சனைகளை எனக்கு கொண்டு வராங்களே, தேவையில்லாத பழிகளும், தேவையில்லாத பாருங்க நிந்தனையான பேச்சுகளும், தேவையில்லாத தூஷிப்பு, தேவையில்லாத இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மனம் வருந்தி கொண்டிருக்கீங்களா? ஆனா உங்களுக்காக தான் கடவுள் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்க உங்களுக்கு விரோதமா எழும்புகின அத்தனை பேருமே பாருங்க உங்களுக்கு முன்பதாக உங்க முன்னாடியே ஓடி போக போறாங்க. அதை நீங்க உங்க கண்ணால பார்க்க போறீங்க. ஆகையால் தான் இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம 14 வசனங்களை வாசிச்சு பார்த்தா பாருங்க, ஒரே ஆசீர்வாதமான வார்த்தையா தான் இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்க. இதெல்லாம் கடவுளுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யறவங்களுக்கு ஆசீர்வாதம். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு மீதி 14 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும், சாபம் வரும். நம்ம இன்னைக்கு சாபத்தை பத்தி பேச வேணாம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக சாபங்கள் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்து அவர் பாடுபட்டு அவர் மரித்து நமக்கு வெற்றியை வாங்கி கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல நம்ம சாபத்தை பேசக்கூடாது, ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பேசணும்னு சொல்லிதான் நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, உலகத்துல வாழும் பொழுது கூட அவருக்கு விரோதமா அநேக பிரச்சனைகள் வந்தது. பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சாரு. அப்ப பாருங்க, அவர் எவ்வளவு மனம் உடைஞ்சிருக்கலாம். அவரு இந்த உலகத்துல ஏன் நம்ம இந்த ஜனங்களுக்காக வந்தோம்? இவங்க செய்த பாவத்தை கடவுள் வந்து மனுஷனை உண்டாக்கிட்டாரு. ஆனா அந்த மனுஷன் பாவம் செய்யறான். அந்த மனுஷனுக்காக கடவுளே பாருங்க ஒரு ஹீரோ இறங்கி வராரு. என் பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா நான் அதை ஏத்துக்கிறேன்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ள தேவன் பாருங்க, அவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவரை சும்மா விட்டு வச்சாங்களா? இல்லையே. அவரையும் விடலங்க, அவருக்கும் பிரச்சனை கொடுத்தாங்க. அவர் பாருங்க, அவர் செய்யற பிசினஸ் என்ன, ஊழியம் தான் செஞ்சார். அவர் நல்லது தானே பண்ணாரு. நிறைய பேரை பாருங்க உயிரோட எழுப்புனாரு, நிறைய வியாதியஸ்தர்களை குணமாக்குனாரு, நிறைய பேரை சொஸ்தமானாங்க, நிறைய பேர்களை கட்டுண்டவர்களை விடுதலையாக்குனாரு, பிசாசுகளை துரத்தினாரு. ஆனா கடவுளையே சும்மா விடலைங்க. இந்த உலகம் அப்படிதான், பல பிரச்சனைகளை கொண்டு வந்து எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க, எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொரு மனிதராகட்டும், ஒவ்வொரு பிரச்சனை தரக்கூடிய நபர்களை பாருங்க கடவுள் துரத்துவார். ஏன்னா அவங்க பின்னாடி வேலை செஞ்சிட்டு இருக்கிற தீய சக்திகளை விரட்டும் போது அவங்களும் சில நேரங்கள்ல போயிடுவாங்க. அப்படிதாங்க கடவுள் நம்மளை உண்டாக்கி இருக்கிற விதம் எப்படின்னா, பிசாசுகளை துரத்துகிற சக்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சக்தி வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது செயல்படும். நீங்களும் நானும் இனி என்ன செய்யணும்னா, உங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்கள துரத்தணுமா? நீங்க பேசணும். உங்க வாயை திறந்து பேசணும். எப்படி பேசணும்னா, இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை பிசாசனுடைய கிரியைகள் இப்பொழுது இங்கிருந்து ஓடிப்போ அப்படி என்று நீங்க பேசும்பொழுது அது ஓடி போகும். அப்போ இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு வார்த்தை என்ற வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துங்கள் என்று வார்த்தை வருகிறது. அப்போ பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து 3 நாள் இந்த பாதாளத்துல போய் பாருங்க, ஆண்டவர் மரணத்துல இருந்து மரணத்தின் மூலமாக நமக்கு சிலவற்றை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஜெயத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார், சுகத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார்.
அப்ப இதையெல்லாம் நம்ம அனுபவிப்பதற்காக தான் மனுஷனை இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கார். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, பிசாச துரத்துறத விட்டுட்டு நம்ம கூட இருக்கிற ஜனங்களை, நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களை நம்ம விரோதியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்க கூடாது. அந்த மனுஷங்களுக்கு பின்னாடி வேலை செய்கிற சக்திகளை, தேவையில்லாத தீய சக்திகளை நம்ம துரத்தணும். அவங்க பின்னாடி பொய் பேசுற ஒரு அசுத்தாவி இருக்கா, பொய் பேசுகிற ஆவிகள் இருந்தா இயேசுவின் நாமத்தினால் பொய்யின் ஆவியே அந்த மனிதனை விட்டு நீ போ என்று நீங்க துரத்தணும். அப்போ அந்த பொய்யின் ஆவி துரத்தப்படும். அப்போ ஒரு மனிதன் பாருங்க களவு செய்கிறானா, அப்போ அந்த களவு செய்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் களவின் ஆவியே அந்த மனிதனை விட்டு நீங்கி போ என்று துரத்தணும். அப்ப நீங்களும் நானும் இன்னில இருந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு மனிதனையும் நம்ம விரோதியா பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை போல அன்போடு நல்ல பார்வையில நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புனாங்களோ பாருங்க, அவங்க அந்த இடத்தை விட்டே போயிடுவாங்க. அவங்கன்னு சொல்றதை விட அந்த அசுத்த ஆவிகள் போக போகுது. வாங்க அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இப்போ நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் பார்த்த தலைப்பு, எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் ஓடி போவார்கள் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக நாங்க ஓடி போகணும், நாங்க வாழக்கூடாது, நாங்கள் அழிந்து போகணும் என்று ஆண்டவரே நான் நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே, அவர்கள் பின்னே வேலை செய்து கொண்டிருக்கிற அசுத்த கிரியைகள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போய் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு நபரை ஆண்டவரே நீர் படைத்து உண்டாக்கி அந்த மனுஷனை நேசிச்சு அவர்களுக்காக ரத்த சிந்தி கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அந்த மனுஷங்க ஒருபோதும் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு நபர் கூட பாதாளத்துக்கு போகக்கூடாது, பரலோக வாழ்க்கையை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவரே இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க. அந்த வாழ்க்கையை அனுபவிக்க பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் வாழ என் தேவன் தாமே ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவர்களை பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.